ஏப்ரல் மாதம் பிறந்திருக்குது. வசந்த காலம் முடிஞ்சி கோடை காலம் ஆரம்பிக்கும் பருவம் இது. நம்ம வாழ்க்கையிலையும் புது அதிகாரம் தொடங்கும் நேரம் இது. கொஞ்ச நேரம் எடுத்து அமைதியா உட்கார்ந்து நிதானமா யோசிப்போம். கடந்த கால நன்மைகளுக்காக கடவுள்கிட்ட மனசார நன்றி சொல்வோம். புதிய உத்வேகத்தோட எதிர்காலத்தை எதிர்கொள்வோம். இலைகள் தங்களுடைய நிறத்தை மாற்ற மாதிரி நாமும் நம்முடைய கெட்ட பழக்கங்களை களைவோம். புது சவால்களை சந்தோஷமா ஏத்துக்கிடுவோம். வசந்த காலம் கோடை காலமா மாறுது. சூரியனின் வெப்பம் அதிகரிக்குது. பருவமாற்றம் மாதிரியே நம்முடைய வாழ்க்கையிலையும் மாற்ற முடியாத ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கிடுவோம். சந்தேகங்களையும் பயங்களையும் தூர வீசி எரிஞ்சிட்டு ஜெபத்தோட தைரியமா இந்த மாசத்துல காலை எடுத்து வைப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை என்னும் கதையை தொடர்ந்து எழுத, நம்முடைய கனவுகளை தொடர நமக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படிங்கறத நாம எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். இலக்குகளை நிறுவுவோம். தன்னயமான இலக்குகள் இல்ல, நம்மளை சுற்றியுள்ளவங்களுக்கும் நன்மை செய்யும் இலக்குகளா அமைப்போம். நம்முடைய தெரிவுகளும் செயல்களும் அடுத்தவங்களுக்கு நன்மை பயக்கிறதா இருக்கணும். ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் தரும் பரிசா எடுத்துக்கிட்டு நம்முடைய அன்பை மத்தவங்களுக்கு காட்டும் வாய்ப்பா அதை பயன்படுத்துவோம். ஏப்ரல் மாச தொடக்கமாகி இந்த நாள்ல நாம ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஒவ்வொரு நாளும் யாராவது ஒரு நபருக்காவது குறைஞ்சபட்சம் ஒரு உதவியாவது நான் செய்வேன். முயற்சி செஞ்சு பாருங்களேன். வாழ்க்கை சுவாரஸ்யமானதா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறும். இந்த தீர்மானத்தோட இந்த வசனத்தையும் நம்ம மனசுக்குள்ள பதிச்சுக்கிடுவோம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புது சிருஷ்டியா மாறி இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் அன்பு, கருணை, இரக்கம் அப்படிங்கிற குணங்களால வர்ணம் தீட்டுவோமா? நம்முடைய வாழ்க்கையும் கலர்ஃபுல்லா இருக்கும்.